ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்த்துட்ருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலை நெல்லிக்காய் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மலை நெல்லிக்காய் வச்சு நாம் ஒரு புது டிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறோம். புது டிஷ்ஷெலாம் இல்லை, பழைய டிஷ்ஷு தான். எல்லோரும் ஆல்ரெடி கடையில் விற்றுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நாம் இதை வீட்டிலே பண்ண போகிறோம். மலை நெல்லிக்காய் ஒரு 20 பீஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெயினில் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு, நெல்லிக்காய் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன டூத் பிக் ஒன்று எடுத்தாச்சு. ஒரு நெல்லிக்காய் ஒன்று எடுத்து இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் குத்தி குத்தி விடணும். எதுக்காக அந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு வரோம்னாக்கா, நெல்லிக்காய் பாயில் பண்ணதுக்கப்புறம் தேனில் போட்டு ஊற வைப்பாங்க. அப்படி தேனில் ஊற வைக்கும்போது இந்த நெல்லிக்காய் பாயில் ஆகிட்டு எல்லா சைடுமே உள்ளார பார்த்திங்கன்னா தேன் போகாது. பாயில் ஆனதுக்கப்புறம், அதாவது பாயில் ஆகலைனாலும் தேன் போகாது, பாயில் ஆனாலும் தேன் போகாது. ஏன்னாக்கா ரொம்ப நாள் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம குத்தி விடும்போது அந்த தேனானது இந்த சின்ன சின்ன குழி உள்ளார போயிட்டு ஈஸியாக மிங்கிள் ஆயிரும். அப்படின்னும் போது நம்ம சாப்பிடும்போது நமக்கு கசப்புத்தன்மை இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு டிஷ்ஷு, அதாவது நான்வெஜ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பார்பிக் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த மாதிரி குத்தி விடும்போது மசாலா நல்லா உள்ளார போகும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறாங்க. அடுத்து நம்ம நெல்லிக்காய் பாயில் பண்ணி வச்சு நாட்டு சர்க்கரையும் நார்மல் சுகரையும் ஆட் பண்ணி டக்குன்னு போட்டாச்சு. இதுதான் நம்ம முதல் முறையாக இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவும் சரியான கசப்பு. அந்த அளவுக்கு இன்னும் அந்த சுகர் உள்ளார போகலை. நாம் தேனில் போகலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் தேன் கிடைக்கல. அதாவது தேன் கிடைக்குது, அது சுத்தமான தேன் இல்லை. சர்க்கரை பாவை தான் காய்ச்சி வச்சு தேனுன்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம், நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை கரும்பு சாறு, அதில் பண்ணலான்னு ஒரு பிளான் எடுத்திருக்கோம். இந்த தடவை நம்ம நார்மல் சுகர்லேயே பண்ணிட்டோம். இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த தடவை பண்ணும்போது கரும்பு சாறில் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி வருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, பை பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. பாய்.